بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة. அத்தியாயம் அந்நாசியாத். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 46. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். ஆழ்ந்து பற்றி இழுக்கின்ற மேலும் மெதுவாக வெளிக்கொணர்கின்ற வானவர்கள் மீது சத்தியமாக, மேலும் பேரண்டத்தில் அதிவேகமாக நீந்தி திரிகின்ற, மேலும் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஒருவருக்கொருவர் முந்துகின்றவர்கள் மீதும் சத்தியமாக, பிறகு இறை கட்டளைகளுக்கிணங்க விவகாரங்களை முறைப்படி நிர்வகித்து வருகின்றவர்கள் மீதும் சத்தியமாக, எந்த நாளில் பூகம்பத்தின் உலுக்கல் ஏற்படுமோ அதன் பின்னர் இன்னொரு பூகம்பத்தின் உலுக்கல் ஏற்படுமோ அந்த நாளில் சில இதயங்கள் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். அவர்களின் பார்வைகள் அச்சத்தால் கீழே தாழ்ந்து விட்டிருக்கும். يَقُولُونَ أَإِنَّا لَمَرْدُودُونَ فِي الْحَافِرَةِ أَإِذَا كُنَّا عِظَامًا نَخِرَةً قَالُوا تِلْكَ إِذًا كَرَّةٌ خَاسِرَةٌ فَإِنَّمَا هِيَ زَجْرَةٌ وَاحِدَةٌ فَإِذَا هُمْ بِالسَّاهِرَةِ. இந்த மக்கள் கூறுகின்றார்கள், நாம் இறந்த பிறகு உண்மையில் பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வரப்படுவோமா? இற்றுப்போன எலும்புகளாய் நாம் ஆனாலுமா? இவர்கள் மேலும் கூறலானார்கள், அப்பொழுது இது பேரிழப்புக்குரிய திரும்பலாகத்தான் இருக்கும். உண்மையில் இது ஓர் உரத்த அதட்டலாகத்தான் இருக்கும். உடனே இவர்கள் வெட்டவெளியில் ஆஜராகி இருப்பார்கள். هل أتاك حديث موسى إذ ناداه ربه بالوادي المقدس طوى اذهب إلى فرعون إنه طغى فقل هل لك إلى أن تزكى وأهديك إلى ربك فتخشى فأراه الآية الكبرى فكذب وعصى ثم أدبر يسعى فحشر فنادى فقال أنا ربكم الأعلى فأخذه الله نكال الآخرة والأولى إن في ذلك لعبرة لمن يخشى. மூசாவின் வரலாறு உமக்கு கிடைத்ததா? துவா எனும் புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இறைவன் அவரை அழைத்து கூறினான்,
ஃபிரௌனிடம் செல்வீராக, திண்ணமாக அவன் வரம்பு மீறிவிட்டான். எனவே நீர் அவனிடம் கூறும், நீ தூய்மை பெற விரும்புகின்றாயா? மேலும் உன் இறைவனின் பக்கம் செல்லும் வழியினை நான் உனக்கு காண்பிக்கட்டுமா? அதன் மூலம் அவனை குறித்து உனக்குள் அச்சம் ஏற்படும். பிறகு மூசா ஃபிரௌனிடம் சென்று அவனுக்கு பெரும் சான்றினை காண்பித்தார். ஆனால் அவன் அதனை பொய்யெனக் கூறினான். மேலும் அவன் ஏற்க மறுத்தான். பின்னர் சூழ்ச்சிகள் செய்திட திரும்பினான். மேலும் மக்களை ஒன்று திரட்டினான். அவர்களை அழைத்து, நான் தான் உங்களின் மாபெரும் இறைவன் என கூறினான். இறுதியில் அவனை மறுமை மற்றும் இம்மையின் வேதனையை கொண்டு அல்லாஹ் பிடித்தான். அஞ்சி வாழும் ஒவ்வொருவருக்கும் உண்மையில் இதில் பெரும் படிப்பினை இருக்கின்றது. أأنتم أشد خلقا أم السماء بناها رفع سمكها فسواها وأغطش ليلها وأخرج ضحاها والأرض بعد ذلك دحاها أخرج منها ماءها ومرعاها والجبال أرساها متاعا لكم ولأنعامكم. உங்களை படைப்பது அதிக சிரமமான வேலையா அல்லது வானத்தை படைப்பதா? அல்லாஹ் அதனை நிர்மாணித்தான். அதன் முகட்டை நன்கு உயர்த்தினான். பிறகு அதை சமப்படுத்தினான். மேலும் அதன் இரவை மூடி அதன் பகலை வெளிப்படுத்தினான். இதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான். அதன் உள்ளிலிருந்து அதன் தண்ணீரையும் மேய்ச்சலுக்கானவற்றையும் வெளிக்கொணர்ந்தான். மேலும் அதில் மலைகளை ஊன்றி வைத்தான். உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் வாழ்வாதார பொருள்களாய் ஆகும் பொருட்டு. فَإِذَا جَاءَتِ الطَّامَّةُ الْكُبْرَى يَوْمَ يَتَذَكَّرُ الْإِنسَانُ مَا سَعَى وَبُرِّزَتِ الْجَحِيمُ لِمَنْ يَرَى فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. எனவே மாபெரும் அமளி தோன்றும் போது அன்று மனிதன் தான் செய்த செயல்கள் அனைத்தையும் நினைத்து பார்ப்பான். மேலும் பார்ப்பவர் ஒவ்வொருவரும் கண்ணெதிரிலும் நரகம் திறந்து வைக்கப்படும். எவன் வரம்பு மீறி இருந்தானோ, மேலும் உலக வாழ்வுக்கு முன்னுரிமை தந்தானோ, அவனுடைய இருப்பிடம் நரகமாகவே இருக்கும். மேலும் எவன் தன்னுடைய அதிபதியின் முன்னிலையில் நிற்பது குறித்து அஞ்சினானோ, இன்னும் தீய இச்சைகளை விட்டு தனது மனத்தை தடுத்திருந்தானோ, அவனுடைய இருப்பிடம் சுவனமாக இருக்கும். يَسْأَلُونَكَ عَنِ السَّاعَةِ أَيَّانَ مُرْسَاهَا فِيمَ أَنْتَ مِنْ ذِكْرَاهَا إِلَى رَبِّكَ مُنْتَهَاهَا إِنَّمَا أَنْتَ مُنْذِرُ مَنْ يَخْشَاهَا
كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. அந்த இறுதி நேரம் எப்பொழுது வரும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அந்த நேரத்தை பற்றி கூறுவது உம்முடைய பணி அல்ல. அதை பற்றிய ஞானமோ அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கின்றது. அந்த நேரத்தை அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆவீர். இவர்கள் அதனை கண்டுகொள்ளும் நாளில் ஒரு பிற்பகல் அல்லது முற்பகல் வரையில் மட்டுமே இவ்வுலகில் அல்லது மரண நிலையில் தாங்கள் தங்கியிருந்தது போன்று அவர்களுக்கு தோன்றும்.